ஏதோ உன்னை காலில் தட்டி படுத்துடா. என்ன புதையலா? இல்லடா, துண்டுடா. ஏய், நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான். அவன்கிட்ட இருந்தா வந்திருக்கோம். இரு விசாரிக்கிறேன். ஏ பெரியசாமி, என்னங்க ஐயா? துணியெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லா துணியும் கரெக்டா இருக்கு. நல்லா எண்ணி பாத்துக்கடா. அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன். என்னன்னா மடைய நினைச்சீங்களா? பாத்தியா, மடையன்னு நினைச்சேன்னு கேக்குறான். என்ன திமிரு இருக்கும், தூக்கி விட்டுறா. நேரமாச்சு, வாங்கலாம் வீட்டுக்கு போலாம். வாங்கடா. அது குட் கரெக்ட். ஏன் அங்கே நின்று வாடா. நீ தூக்கி எரிஞ்சதுண்டு ஏனும்டா? ஓன் துண்டு தானா? அப்ப போனா போட்டும் பரவாயில்ல. பரவாயில்லையா? பல்ல உடைச்சு போடுவேன். துணியில நின்னுகிட்டு இருக்க விளையாடுறீங்களா? என் பேண்ட் ஷர்ட் எடுத்து போடுங்க. போடுறோம் போடுறோம். போட்டுருவோமா? நான் வெளியே வர முடியாத தைரியத்தை ஓடுறீங்களா? வந்துருவேன்டா. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி கரையேறுவேன்? அம்மா, மீன் கிடைக்குதே. டேய் பாம்புடா செந்தில், எப்படா வருவான்? அவன் ட்ரெஸ் கொண்டு மேல கொடுத்துட்டு வா. ஒண்ணும் வேணாண்டா, அவன் எப்படி வரான்னு பாத்துருவான். அவன் அப்படியே வந்துட போறான்டா. அதையும் தான் பாத்துருவோமே. நீ அம்மனமா பாக்குறதுல ஏன்டா என் ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க? நான் எங்கடா எடுத்துட்டு வந்தேன்? அவன் எடுத்துட்டு வந்தேன். டேய் அது கிடக்கட்டும், உனக்கு இந்த புடவை என் நல்ல நேரம். பெரியசாமி கொஞ்சம் அசந்திருந்தான். இந்த புடவை அழிச்சிட்டு வந்தேன். இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கடா. என்னடா செந்தில், நினைச்சு பார்க்கவே முடியலடா. கோலி கோபால் வரானா? இப்ப பாரு, ஒரு விளையாட்டு பண்ணுவோமா? என்னடா? சும்மா இரு. என்னப்பா அனியா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஆஹா, காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது. நாம போய் காப்பாத்துவோம். ஏய், என்னடா தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதம்மா, நான் இல்ல. என்ன தோல் எருமை மாடு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு மணி எருமையாக்க மாட்டீங்க? அதுதான் தோல் அந்த மாதிரி இருக்கு. டேய், இடத்த காலி பண்ணுங்கடா. போங்கடா. இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க. நீ வாமா, உன்னை நான் காப்பாத்துறேன். சரி கோழி கோபாலு. ஏண்டா காளி பசங்களா, திட்டம் போட்டு என்ன கலாட்டா பண்றீங்களா? இருங்கடா, நேரம் கிடைக்கட்டும், உங்களை கொடைஞ்சிடுறேன். நடைய பாரு, நட்டுவ களி மாதிரி. டேய் விளையாண்டது போதும், முதல்ல உன் ட்ரெஸ் மாத்து. என்னடா கிண்டல் பண்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா? என்ன கொங்கா பையன் நினைச்சீங்களா? இன்னைக்கு இதோட தான் வரப்போறேன். நடடா நடங்கடா. ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி பை அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சு பத்தானு நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்காரா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரா. பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அருணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். உன் நல்ல நேரம். இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். டேய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசியை தீக்கத்தான் பாலத்துல நின்னு பஞ்சாயத்துல சொல்லி இருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காதுல்ல, ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்த கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். உன் நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கடா. டேய் பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? போடா வாங்க வடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்யற நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிருமே. ஏய், யாராங்க? நான் தான். சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிறீங்களா? கையில புத்தகத்தையே காணோம். வீட்டுல இருக்கு. வீட்டுல புத்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, கம்ப்யூட்டர் டேய், போறீங்களா? டேய் செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் பேலா தானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இவர்ரா, நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்ய? இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். காரி பசங்க. என்ன சீதா, பரீட்சைகள் எல்லாம் படிச்சிருக்கியா? ஏன் சீதா, படிச்சிருக்கேன்னு தானே கேட்டான். இவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். இப்படி நான் புரிய துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதைய. ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்குறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா? என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானமா போச்சு. நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரட்டா? என்ன ஒளிக்கிறதே இருங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்க. விளைக்கிருவோம்.
காய்க்குள்ள முத ஏறட்டும்டா. ஏறா 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 விசிலடிக்க போறான். நீ வரையா வரலையா? ஏன்டா பரிசைக்கு போகும்போது அவசரம் மாதிரி கை பிடிச்சிருக்க? உங்க ஆத்த கண்டல விழுந்துருச்சு. அப்படியா? டேய் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி சைக்கிள் வந்துறேன். வாங்க வாங்க வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? பரிச்சை எழுதுறதுக்கு. அப்படியா? சாயந்தரம் வந்திருக்கலாமே. காலையில தானே சார் பரீட்சை. அது மத்தவங்களுக்கு. படிக்கிறப்பதான் லேட்டா வருவீங்க. அட்லீஸ்ட் பரீட்சைக்காவது டயத்துக்கு வரப்படாது. ஏராமு, நீங்க கூட வா. சாரி சார், சீக்கிரம் எழுதிடுறேன் சார். பரிச்சை எழுதுறேன்னு நான் பயிலாருவேன் சார். எழுதுனா மட்டும் நீ பாஸ் ஆயிடுங்க. பாருங்க, பரீட்சை எழுதுறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு, நீங்க போகலாம். சார் பஸ் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான். போய் சொல்றாங்க சார். இவங்க பஸ்ல கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீங்க அங்கே போய் பரீட்சை எழுதிக்கங்க. உங்களை கண்டிப்பா உள்ள விட முடியாது, நீங்க போகலாம். சார் எங்களை எதுக்கு போலீஸ்ல பிடிச்சிட்டு போறாங்க தெரியுமா? உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தது, அது அந்த காலி பசங்க பார்த்தாங்க. ராமு அதை மறைச்சான். அதை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டியே. உனக்கு கொஞ்சமா நன்றி இருக்கா? காட்டி கொடுத்துட்டியே. ஏண்டா சீதாவை விரட்டுறீங்க? போடா. ஒண்ணு இல்ல, போங்கடா. அம்மா புண்ணியவதி, நீ மட்டும் பரிச்சை எழுதி நல்லா இரு. போறீங்களா இல்லையா? போங்கடா. வாங்கடா. எல்லாம் அந்த சீதா பொண்ணால வந்தது. அந்த பொண்ணுக்கு ஜாக்கெட்ல கிழிஞ்சா இவனுக்கு என்னடா? ராமுவ படிக்கலாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அறிவு கட்ட முண்டம். டேய், எங்க அப்பா என்ன சொன்னார்ரா? ஒரு பரீட்சை எழுத முடியல, ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற. அடுத்த பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாட்டி என்ன, வீட்டோட கடடா நான் ஏன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா நான் சொல்றதானே கேட்பாரு. என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? இந்த வருஷம் வாத்தியாரே வரல நம்பிட்டாரு. விடுங்கடா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் படிப்புமா இல்லங்கறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாமெல்லாம் சினிமாவுக்கு போறோம். நீங்க ராம கூட்டிட்டு வந்துருங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டை வாங்கிட்டு வாடா. ஐயோ, டிக்கெட் எடுக்கிறது என் காசுல, அதுலடா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்டா அடிக்கிறா? ஏய், ஏதாவது பேசுறேன் அருணாகரால அறுத்து அடிப்பேன். விடுங்கடா, போடா. சரி, நீங்க சொன்னீங்க விட்டு போறேன். சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. ஊரை சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு எங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிறேன். ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் வச்சு கொடுத்தாரு. அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? 4 எருமை வாங்கி தரேன், போய் மேய்டான்னாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, 3 போதும்னே. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கியே. ஐயோ, என்ன ஏன்டா அடிக்கிறா? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அட்ரா அட்ரா. சூப்பாடா. ஏ மனோகரே, என்ன? இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்திருந்தாருன்னா வர்றவங்க போறவங்க கையெல்லாம் புட்டிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய பிடிச்சு பாத்துருக்கலாம். 4 செருப்படியும் வாங்கிருக்கலாம். இந்தாங்க காசு. யாராவது காசை வாங்குனீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அண்ணே, காத்தடிச்சுக்கலாம் காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி வர்ற காசை வேண்டாம், நீ நான் எப்படி கடனை கட்டுவேன்? அதானே 5 காசு 10 காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செஞ்சு உங்க அப்பா பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பா லோன் கேட்டாரே, தரம்னாங்க. அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே? கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளிய போங்கடா வெட்டி போயிலா அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டோம். எந்த பக்கம் விடுறா? கண்ட்ரி ஃப்ரூட். இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே. பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தையா சொன்னேன், இதை தானே சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க? எங்க நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. அடத்து, அட அறிவு கட்ட வைக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட கேளுங்கடா. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க. ஐயோ, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயோ, ஏன்டா மிரண்டு ஓடுறீங்க? நாங்க எங்கட மிரண்டு ஓடுறோம், நீ இந்த மிரண்டு ஓட வைக்கிற. இந்த பாரு, இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்த ரப்பர் பால் எடுத்து ஓயில அப்பி அப்ப வச்சிருக்காங்க. நான் பேச முடியாதே. அதுக்கு தான் அப்புறம் அது. இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்படி விடுங்கடா, சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா. வாங்கடா. டேய் ஓடியாங்க ஓடியாங்க, பாடுனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? இல்லடா, நீ கண்டுபிடிச்சா பாத்தியா? என்ன சிரிப்பு? நாங்க புடிச்சு கொடுத்தா உடனே சிரிச்சிருவீங்களே. எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களோ? எப்படி 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 சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு.
சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து. என்னம்மா? நீங்க நல்ல மாமா தானே? ஆமா, நான் ஒண்ணு கேப்பேன், கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்? முட்டை வேணுமா? முறுக்கு வேணுமா? வேற என்ன வேணும்? இந்த கன்னத்துல முத்தம் முத்தம் வேணும். தானே நான் தரேன். சீப்பா, இந்த மாமா தான் கொடுக்கணும். வா கொடுக்குறேன். ஏண்டா இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே, உன்கிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது? தண்ணி கருத்திருச்சு புள்ள கவல சத்தம் கேட்டுருச்சு ஊரும் ஒதுங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. ஏண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய், என் வேதனை புரியாம பேசாத. வேதனையா? மறுபடியும் உங்க அப்பா பெல்ட்டால் அடிச்சாரா? அது இல்லடா, பஸ் வர நேரமாச்சு, இன்னும் காணுமே. என்னத்த காணாமே? டேய் அருணாக்கரு, தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம கேக்குறிய. காலேஜுக்கு போற சீதா இன்னும் காணுமே. உட்காங்கடா. ஒன்னும் கோரஸ் பாடுவீங்களே. பறக்காதரா, வந்துரும். பஸ் வந்துச்சுடா. வந்துகிட்டு தானே இருக்கு, வாங்கடா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஏற்கனவே நான் லேட்டு. டேய் அண்ணனுக்கு தாகமா இருக்கு, போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. போடா. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. கலரு, வேண்டாம் வேண்டாம். ஹார்லிக்ஸ், வேண்டாம் வா. பாவலு, வேண்டாம். ஏதோ சாப்பிடுங்கண்ணே. வேண்டாம் தம்பி. ஏன்டா ரெண்டு வாங்கிட்டு வந்த? போடா. இந்தாங்க இந்தாங்க. வேண்டாம். சாப்பிடு. பரவாயில்ல கொடுங்க. பையன் சாப்பிடுங்கண்ணே. இன்னொன்னு ஒண்ணு போதுமா? வேண்டாம் வேண்டாம் தம்பி, ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ஐயோ கலர் சாப்பிட்டு என்கிட்ட பாட்டில கொடுக்காம போயிட்டாரா? ஏய், உன்னை யாரா ரெண்டு கலர் வச்சு? நீதான சொன்ன? நான் எங்கடா சொன்னேன்? ஏங்க, விடாதீங்கடா, புடிங்கடா. நீ புடிடா. டேய், அந்த பாட்டில குடுறா. என்கிட்ட காசு போறேன். டேய், வேற எந்த சைக்கிளையாவது இப்படி தொடச்சிருக்கியா? சீதா உட்கார்ற காதல் வாங்கின தொடையோ தொடன்னு தொடக்கிறிய. பெயிண்ட் வந்துட போகுதா கண்ணா? சரி சரி, உன் வேலையை பாரு. என்ன தம்பிகளா, என்ன இன்னைக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன். உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா? வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சார்ல, அதான். அதான்டா உலகம். ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே, கவனிப்பு இல்லையா? என்ன கவனிச்சு சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சிட்டு போ. அட என்னப்பா, என்ன நொன்னப்பா, வண்டி ரெடிப்பா, நீ போப்பா. ஏய், சீதா உட்கார இடம்டா, அத தொடடா. ஏண்டா பஸ் வேற போயிடுச்சு, சீதாவை காணோம். அதானே. என்ன நொந்தானே? பஸ் டிரைவர்கிட்ட வாங்கின ரெடியா இருக்குன்னு நம்ம தானே சொன்னோம். ஏய், அவன் பேசினா என்ன அடிக்கிறா? புளிந்து கடிச்சு விடுங்க. கடிச்சு பிடிவியா? வச்சுக்கலாத நாயி. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சீதா இன்னும் காணோம். என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை காலேஜுக்கு லீவ் போட்டிருக்குமா என்னவோ? எதுக்கு நான் போய் பார்த்து வரட்டுமா? சொல்லாத செய்யி. ஒரு நாள் பார்க்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது இவனுக்கு. ஹோல்டன். ஏன் வண்டியை நிறுத்துறீங்க? மூஞ்ச பாரு, பாம்பு கூடையில இருந்து எட்டி பாக்குற மாதிரி. ஐயா யாரு? கவர்னருக்கு சொந்தக்காரன். ஆஹா. ஏய், மாட்டு வண்டியில வர்றாரு தெரியல? என்ன விஷயம் வந்திருக்காரு? மிலிட்டரிக்கார வாசுதேவன் இல்ல, அவர் தங்கச்சிய பொண்ணு பார்க்க உங்க ஊருக்கு வந்து. அது வந்துங்க, 1000 பொய் சொன்னா ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு மெய் சொன்னா அந்த கல்யாணமே நின்னு போயிட்டு இருந்தா பாவம். அப்ப புறப்படுறீங்களா? டேய், ஏன்டா குறைச்சு பாருங்க. பழக்க தோஷம் என்ன பண்ண சொல்ற? டேய், என் நிலைமை புரியாம பேசாதீங்கடா. என்ன இப்படி பேசுறான்? என்ன கதை சாத்திட்டான்? காலையில என்ன டேய், என்னடா பண்றீங்க? குசு குசுன்னு சத்தம் ஒண்ணு, கொஞ்சிக்கிற முத்தம் ஒண்ணு, தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ஆசை.